வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. வரக்கூடிய ஆவணி மாதத்தில் உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரவங்களை பொறுத்தளவுக்கு 7வது இடத்துல குரு பகவான் இருக்கிறது நல்ல யோகம்தான். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்குடைய சந்தர்ப்பங்கள் இப்போ உருவாகியிருக்கும். அதனால் வரன்கள் கிடைக்காம இருந்தால் இப்போ வரன்கள் கிடைக்கும். திருமணம் உறுதிப்படுத்தப்படலாம், நிச்சயப்படுத்தப்படலாம். சிலருக்கெல்லாம் திருமணமே கூடி சீக்கிரம் நடந்துடும். அதனால் திருமண பருவத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இப்போ நல்லாமே முயற்சி பண்ணிங்கன்னா அந்த காரியம் நல்லபடியாக நடக்குங்க. ஏற்கனவே ஒரு சிலருக்கு கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கும். எப்போ பாரு சண்டை சச்சரவு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்காது, ஒரு நிம்மதியே இருக்காது. அவங்களுக்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ஸ்மூத்தாக போகும். இப்போ அவ்வளவா சண்டை சச்சரவுகள் இருக்காது. ஓரளவுக்கு கணவன் மேலே ஒரு மதிப்பு மரியாதை மனைவிக்கு வரும். அதே மாதிரி மனைவிக்கு மேலேயும் ஒரு மதிப்பு மரியாதை கணவனுக்கு வரும். அதனால் அந்த சண்டை சச்சரவுகள்லாம் ஒரு சிலருக்கு ஓஞ்சிரும். ஆனால் ஏற்கனவே சண்டை சச்சரவு ரொம்ப பிரிஞ்சிருந்தா ஒரு சிலர் சேர்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு சிலர் டோட்டலாகவே டிவோர்ஸ் எல்லாம் ஆகிருக்கும். அல்லது டிவோர்ஸ் எல்லாம் ஆகியிருந்தால் அவங்க மறுபடியும் சேர்றதுக்குடைய ஒரு வாய்ப்பு இருக்காது. அவங்க என்ன பண்ணலான்னா, டிவோர்ஸ் ஆகி இருக்கவங்க அல்லது கணவன் அல்லது மனைவி இறந்து அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க மறுமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். அதாவது 2வது திருமணத்துக்கு முயற்சி பண்ணலாம். அப்படி திருமணத்துக்கு முயற்சி பண்ணால் அந்த திருமண வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும், நல்லாவும் இருக்கும். பிரச்சனைகள் எல்லாம் விலகிடும். சிலருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த திருமண பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு லவ் பண்ணுற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் கூட உருவாகும். அதே மாதிரி லவ் ஏற்கனவே சிலருக்கு பிரேக்கப் ஆகியிருந்தால் அவங்க மறுபடியும் கூட ஒரு சிலரெல்லாம் ஒன்று சேர்ந்துடலாம். ரொம்பவே பிரச்சனை பிரேக்கப் ஆகியிருந்தால் அதை ஒன்றும் பண்ண முடியாது. ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு லைட்டாக இருந்தால் அது சரியாயிடும். அது போக ஒரு சிலருக்கு தகாத உறவு முறைகள் கூட ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். உங்களுடைய ராசியவே அவர் பார்த்துக்கிட்டு இருக்கனால உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் நிறைவு பெறக்கூடிய ஒரு காலம்தான், முடிவுக்கு வரக்கூடிய காலம்தான். திசாபுத்திகள் சரியில்லைன்னா மட்டும்தான் கொஞ்சம் சிரமம். மற்றபடி தசாபுத்தி சரியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு நேர காலம் சரியாக இருக்குன்னு அர்த்தம். சுக்கிர பகவானை எடுத்துக்கிட்டோம்னா 7வது ராசியில் தான் இருக்கார். அந்த சுக்கிர பகவான் ஆகஸ்ட் 21ஆம் தேதி 8வது ராசிக்கு வந்துடுவார். 8வது ராசிக்கு சுக்கிரன் இருக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவுக்கு ஆவணி மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வீடு சம்மந்தப்பட்ட வேலைகளை எதையும் நீங்கள் செய்யாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு தொந்தரவாக தான் இருக்கும். அதாவது எந்த வீட்டில் இருக்கமோ அந்த வீட்டில் இருக்க விடாது. வேறு வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் வந்துடும். அதுக்கான சூழ்நிலைகள் கூட வந்துடும். நம்ம போகலன்னாலும் வாடகை வீட்டில் இருந்தோம்னா காலி பண்ண சொல்லிடுவாங்க. இந்த தொந்தரவு இருக்கும். ஒரு சிலருக்கு வீடு கட்டணும்னு தோணும், கட்ட முடியாது. அல்லது கட்டிக்கிட்டு இருப்போம், கட்ட விடாது, தடங்களாயிரும். குடி போகணும்னு நினச்சா குடி போக விடாது. அதே மாதிரி வீடு கட்டி விற்கிற தொழில் பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்கு வீடு விற்பனை ஆகாது இந்த ஆவணி மாதத்தில். ஸோ இந்த மாதிரி வீடு சம்மந்தப்பட்ட வகையில் ஏதோ ஒரு இடைஞ்சல் இருக்கும். அந்த இடைஞ்சல் ஆவணி முடிஞ்சாதான் தீரும். சிலரெல்லாம் வீடு கட்டணும்னு நினச்சா ஆவணியில் கட்டிடாதீங்க, குடியும் போகாதீங்க. எந்த வீட்டுக்கும் குடி போனாலும் நல்லா இருக்காது எதிர்கால வாழ்க்கை. ஆவணி முடிஞ்சதுக்கப்புறம் கட்டுறதா இருந்தாலும் கட்டலாம், குடி போகிறதா இருந்தாலும் குடி போகலாம், உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆவணி மாதம் ஏதாவது ஒரு நோய் நொடி லைட்டாக வரும். ஒரு சிலருக்கு சுகர் பேஷண்ட்டாக இருந்தால் சுகர் அதிகமாக கொஞ்சம் கூடி குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். அந்த தொந்தரவு கொஞ்சம் இருக்க தான் செய்யும். புதனை எடுத்துக்கிட்டோம்னா 8ல் தான் இருக்குது. 8ல் இருக்கிற புதன் பொதுவாக ஆயிலில் நல்லா கொடுக்கும். ஆனால் நரம்பு சம்மந்தப்பட்ட கோளாறு அல்லது ஸ்கின்னில் அலர்ஜி அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணும். அதே மாதிரி மாமன் மைத்துனர்களோட கொஞ்சம் கருத்து வேறுபாடு, இல்லைன்னா அவங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகிறது, அல்லது அதே மாதிரி கல்வியில் ஒரு சிலருக்கு தடங்கள் ஏற்படுறது, அந்த மாதிரியான விஷயம் இருக்கும். இது ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரைக்கும் தான் இருக்கும். ஏன்னா ஆகஸ்ட் 25ஆம் தேதி புதன் பகவான் 9வது ராசிக்கு போயிடுவார். 9வது ராசிக்கு புதன் போயிட்டா அதுக்கப்புறம் கல்வி வெளியில் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி வேலையிலையும் பிரச்சனை இருக்காது, தொழிலையும் பிரச்சனை இருக்காது. 9வது இடத்துல கேது இருக்குது. 9வது இடத்துல கேது இருந்தால் அப்பாவோட கருத்து வேறுபாடு வரும், இல்லைன்னா அப்பாவுக்கு உடல்நல சரியில்லாமல் போகும். அதே மாதிரி 9வது இடம் வலுத்திருக்கு, சூரியன் வலிமையாக இருக்கார். அதனால இந்த வெளியூர் போகணுன்னா போகலாம், வெளிநாடு போகணுன்னாலும் போகலாம், படிக்கவோ வேலை பார்க்கவோ. விசா வேணும்னாலும் பிஆர் வேணும்னாலும் எல்லாம் ஒரு சிலருக்கு கிடைக்கதான் செய்யும்.
10ஆம் அதிபதி வேற 9வது இடத்துல வருவார். 9வது இடத்துல 10ஆம் அதிபதி வரும். ஒரு சிலருக்கு வேலை மாற்றங்கள் ஏற்படுறதுக்குடைய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி ஏதாவது தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்தால் இந்த ஆவணி மாதம் மட்டும் கொஞ்சம் தொழில் வந்து கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும். ஆவணி முடிஞ்சாதான் தொழில் வந்து கொஞ்சம் நல்லா பிக்கப் ஆகி நல்லா போகும். ஒரு சிலருக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும்னா கிடைக்கும். ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு மாறணுன்னாலும் மாறலாம். அந்த யோகம் வந்து இந்த மாதம் வந்து நிறைய பேத்துக்கு கிடைக்கும். சனி 3வது ராசியில் இருக்கிறது ஒரு சிலருக்கு ஏதாவது சொத்து பத்துக்களை விற்காமல் இருந்தால் விற்கணும்னு தோணுச்சுன்னா வித்துடலாம். ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கணுன்னாலும் நம்மளால் வாங்க முடியும். சொத்துனால வந்து நிறைய பராமரிப்பு செலவுகள் வந்து ஏற்படும். சிலருக்கு வீடு மாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும். சிலருக்கு சொத்துக்கள் வந்து பாக பிரிவினை ஏற்படும். உங்கள் வீட்டில் சொத்துக்கள் வந்து இது வரைக்கும் பாக பிரிவினை செய்யாமல் இருந்தால் இப்போ வந்து பாக பிரிவினை வந்து செஞ்சிடலாம். உங்களுடைய தாயாருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகும். சரிங்களா? ஏதாவது ஒரு வகையில் வந்து மருத்துவ செலவு ஏற்படுறதுக்குடைய ஒரு சந்தர்ப்பம் வந்து இந்த மாதம் இருக்கும். இந்த மாதம் மட்டும் இல்லை, அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்குமே உங்களுடைய தாயாருக்கு ஏதோ ஒரு வகையில் அந்த மருத்துவ செலவுகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மற்ற கிரகநிலைகள் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்குது. இப்போ செவ்வாய் பகவான் கூட உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. செவ்வாய் 10ல் இருந்தால் நல்லது, ஏதாவது வேலை வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். ஆனால் சிலருக்கு 12ஆம் அதிபதியாகி 10ல் இருக்கிறது தொழிலை செய்ய விடாது. தொழிலில் வந்து விரயம் வரும். அது செப்டம்பர் 14 வரைக்கும் தான் அந்த விரயம் வரும். செப்டம்பர் 14க்கு அப்புறம் உங்களுக்கு தொழில் ஸ்தானம் நல்லா தான் இருக்கும். அதுக்கப்புறம் தொழிலில் வந்து ஏற்ற இறக்கங்கள் வந்து இருக்காது, நல்லாயிருக்கும். செப்டம்பர் 14க்கு அப்புறம் ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவங்களுக்கும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல யோகமாக இருக்கும். நல்லா சம்பாதிக்கலாம், நல்லா முன்னேறலாம். அந்த ஒரு யோகம் வந்து இருக்குது. இதில் என்ன பிரச்சனைனா, கோச்சாரத்தில் கிரகநிலைகள் இப்படி இருந்தால் கூட ஒரு சிலருக்கு இந்த ராகு தசைன்னு நடக்கும். ராகு தசைன்னு நடந்துச்சுன்னா மட்டும் நமக்கு கொஞ்சம் தொந்தரவு அதிகமாக இருக்கும். தொந்தரவு அதிகமானா என்ன, நம்ம எவ்வளோதான் முன்னேறணும்னு நினச்சாலும் முன்னேற விடாமல் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். கூடிய சீக்கிரமே ராகுதசை வீடியோ வெளியே வரும். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சில ஐடியா கிடைக்கும். அதை வச்சு நம்ம முன்னேறதுக்குடைய முயற்சிகளை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களாலையும் முன்னேற முடியும். நன்றி நண்பர்களே.